அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எம்மா காளியம்மாள், நீ மட்டும் இனிமே இந்த விவாதத்திற்கு வந்த அப்படின்னா நான் நிச்சயமாக வரவே மாட்டேன் அப்படின்னு சபாபதி மோகன் பாத்தீங்கன்னா கை எடுத்து கும்பிட்டுருக்காரு. இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாலே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே பேச்சு திறமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக சீமானுக்கு அடுத்தபடியாக மக்கள் விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய காளியம்மாள், இடுமோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், ஃபாத்திமா, ஹுமாயூன் இது போன்ற நபர்கள் அனைவருமே தன்னுடைய பேச்சு திறமையினாலேயே மக்களை அதிக அளவில் தன் பக்கம் ஈர்த்து வச்சிருக்காங்க. இதுலயும் குறிப்பா காளியம்மாள் பேசுறாங்க அப்படின்னா சீமானுக்கு எந்த அளவுக்கு கரகோஷங்களும் ஆரவாரமும் கிடைக்குமோ அதே அளவுக்கு தான் காளியம்மாளுக்கும் தற்போது கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு காளியம்மாளுடைய பேச்சை கேட்கறதுக்குனே ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலுமே உருவாகி இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்க நிறைய தொலைக்காட்சிகளுடைய விவாதங்களுக்கு காளியம்மாளும் இடுமோனம் கார்த்தியும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சார்பிலையும் தமிழ் தேசிய அரசியல் சார்பிலையும் நிறைய விவாதங்களை முன் வச்சு பேசியிருக்காங்க. இடுமோனம் கார்த்தியும் காளியம்மாளும் இருக்காங்க அப்படின்னாலே அந்த ஒரு விவாதம் பாத்தீங்கன்னா தீயாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிற கட்சியுடைய ஆதரவாளர்கள் இனிமே நம்ம இந்த விவாதத்திற்கே வரக்கூடாது அப்படின்னு மனமுடைந்து போற அளவுக்கு தான் காளியம்மாளும் இடுமோனம் கார்த்தியும் பாத்தீங்கன்னா அவங்களை தோல்வி அடையாச்சு அனுப்பிட்டு இருக்காங்க. இப்படி விவாதம் வந்துட்டா காளியம்மாளும் இடுமோனம் கார்த்தி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் புதிய தலைமுறையில் நடந்த வட்டமேசை விவாதத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாளும் திமுக கட்சியுடைய சார்பில் சபாபதி மோகனும் பாத்தீங்கன்னா விவாதம் பண்ணியிருந்தாங்க. இதுல காளியம்மாளோட விவாதம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது சபாபதி மோகன் பாத்தீங்கன்னா எம்மா காளியம்மாள் இனிமே நீ விவாதத்திற்கு வரீங்க அப்படின்னா நான் நிச்சயமாக வரமாட்டேன் அப்படின்னும் நீங்க தான் பெரிய அறிவாளி அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கையெடுத்து பாத்தீங்கன்னா கும்பிட்டுருக்காரு. சபாபதி மோகன் இந்த அளவுக்கு கடுப்பாகி பேசுற அளவுக்கு காளியம்மாள் என்ன கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி காளியம்மாள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் தரீங்க, அந்த 1000 ரூபாய் வச்சுதான் உங்களுடைய மனைவி குடும்பத்தை நடத்துறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே சபாபதி மோகனுக்கு பாத்தீங்கன்னா என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம நெறியாளருடைய பேச்சு கூட கேட்காம அந்த இடத்துல கடுப்பாகி கத்துற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவருந்து மட்டும் இல்லாம திமுக கட்சியுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கோபப்பட்டு மட்டுமே தான் பேசுறாங்களே தவிர அவங்க கேட்ட கேள்விக்கு ஒருபோதும் விளக்கத்தை கொடுத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தே இருக்க முடியாது. இந்த மாதிரி விவாதம்னு வரும்போது நாம் தமிழ் கட்சியோட இணையாக பேசுறதுக்கு வேற எந்த அரசியல் கட்சிக்கு பேச்சு திறமை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.